மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே உள்ள மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோவில் இந்து அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வருகிறது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் நடைபெறும் பூக்குழி திருவிழா என்பது 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்களை ஈர்க்கும் முக்கிய நிகழ்வாகும். இந்த கோவிலின் செயல் அலுவலராக ஜோதிலட்சுமி என்பவர் பணியாற்றி வருகிறார். தற்போது இந்த கோவிலில் அரங்கேறிய ஒரு அவலம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோவிலைச் சேர்ந்த கோமதி நாயகம், வினோத் கணேசன் உள்ளிட்ட 4 அர்ச்சகர்கள் கோவில் வளாகத்தில் உள்ள ஒரு அறையில் வயிறு முட்ட மது அருந்தியுள்ளனர். அதன் பிறகு அங்குள்ள டிவியில் பருத்தி வீரன் படத்தில் வரும் ஊரோரம் புளிய மரம் பாடலை போட்டு வேட்டியை தூக்கி கொண்டு ஆபாசமாக நடனம் ஆடுகின்றனர் அந்த ஆபாச அர்ச்சகர்கள். அது மட்டுமின்றி கோவிலுக்கு வரும் பெண் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் அவர்கள் மீது விபூதி அடித்து கொண்டாடுகின்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலின் புனித தன்மையை கெடுக்கும் இது போன்ற அர்ச்சகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு முன்பு 2022 நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஆபாச நடனம் ஆடப்பட்டது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மதுரை உயர்நீதிமன்றம் கோவில் திருவிழாக்களில் ஆபாச நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்திருந்தது. ஆனால் தற்போது அரங்கேறிய சம்பவம் அர்ச்சகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது. இந்த கோவில் அர்ச்சகர்கள் அடிக்கடி மது அருந்துவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு முன் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாட்டின் முக்கியமான கலாச்சார மற்றும் ஆன்மீக மையங்களில் ஒன்றாக விளங்குகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவில் தமிழ்நாடு அரசின் லட்சணியாக உள்ள கோபுரத்தை கொண்டிருப்பதால் இப்பகுதியின் புனிதத்தன்மை மற்றும் மரியாதை முக்கியமானவை. கோவிலில் அரங்கேறிய இந்த அவலத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட 4 அர்ச்சகர்களை சஸ்பெண்ட் செய்து இந்து அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்புதான் தமிழர்களை காக்கிறோம் என்றும் இந்து மக்களை காக்கிறோம் என்றும் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி சார்பில் நடத்தப்பட்டது. தற்போது கோவில் வளாகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ள நிலையில் இந்து முன்னணி, பாஜக போன்ற அமைப்புகள் என்ன மாதிரியான போராட்ட நடவடிக்கைகள் கையில் எடுக்கப் போகின்றன எனும் கேள்விகள் எழுந்துள்ளன. இது இந்து மக்களின் மனதை, குறிப்பாக மாரியம்மனை வழிபடும் அந்த மக்களின் மனதை வெகுவாக காயப்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே அர்ச்சகர்களின் இந்த இழிவான செயலை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் 26ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.